வணக்கம். நான் உங்கள் சரண்யா. கந்தன் காலடியில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, முருகனுக்கு வெற்றிலை தீபம் எப்படி போடுவது மற்றும் வெற்றிலை தீபம் போடுவதால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளில் முதல் கடவுள்னா நம்ம முருகன் தாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் முருகன் படத்துக்கிட்ட போய் மனமுருகி, முருகா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு மனமுருகி கண்ணீர் விட்டு பாருங்கள். வந்த பிரச்சனை வந்த வழி தெரியாமல் போயிடும். நம்ம முருகர் எப்பேற்பட்டவர்னா 2 கை 4 கை 8 கையில் கொடுக்குறவர் இல்லைங்க. 12 கையில் வாரி வழங்குறவர் தான் நம்ம முருகன். நம்ம கேட்ட வரம் மட்டும் இல்லை, நினைத்த வரத்தையும் சேர்த்தி கொடுக்குற சக்தி நம்ம முருகனுக்கு உண்டு. அவர் 12 கையில் வாரி வழங்க நம்மளுக்கு வர தயாராக இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட வாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நீ ஏகதின்னு அவர் காலடியில் தஞ்சம் புகுந்தால் மட்டும் போதுங்க. நம்ம கேட்குறத நம்ம அப்பா முருகர் கண்டிப்பாக நமக்கு தருவார். முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் கிரகம் ஆதிக்கம் செய்யும் நாளான செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்தால் மங்களம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போது செவ்வாய்க்கிழமையில் எப்படி முருகனை வழிபடலாம்னு பார்க்கலாம். செவ்வாய் கோரை நேரத்தில் வெற்றிலை தீபம் போட்டு முருகனை வழிபடலாம். இது ஒரு சிறந்த முறை. தீபம் போட செவ்வாய் கோரை நேரம்னு பார்த்திங்கன்னா 3 நேரம் இருக்குது. காலையில் 6லிருந்து 7 மணி வரைக்கும், மதியானம் 1லிருந்து 2 மணி வரைக்கும், இரவு 7லிருந்து 8 மணி வரைக்கும். இந்த 3 டைமில் உங்களால் எந்த டைமில் முடியுதோ அந்த நேரத்தில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம். எப்படி போடணுன்னா, ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 6 வெற்றிலையோட காம்பை கிள்ளி தனியாக வச்சுக்கோங்க. அந்த 6 வெத்தலையில் ஒவ்வொரு தீபமாக வச்சு 6 வெத்தலையில் 6 தீபமும் போடலாம். இல்லைங்க, ஒரு தீபம் மட்டும் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஒரு மண் விளக்கு எடுத்து அந்த கத்திரிச்ச வெத்தலை காம்பை அந்த விளக்கில் போட்டு அதில் நெய் ஊற்றி திரி ஊற்றி 6 வெத்தலைக்கு நடுவில் வச்சு வெத்தலை 6க்கும் சந்தன குங்குமம் வச்சு, விளக்குக்கும் சந்தன குங்குமம் வச்சு, நம்மளால் முடிஞ்ச பூவை வச்சு நம்ம முருகனுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். விளக்கில் நல்லெண்ணெயை விட நெய் ஊற்றுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, வெற்றிலை தீபம் போடுவதால் கிடைக்கும் பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். வேலை இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம். குழந்தை இல்லை, சீக்கிரம் குழந்தை வரம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம். சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம். கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம். சொந்த இடம் இருக்குங்க, ஆனால் வீடு கட்ட முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் போட்டு முருகனுக்கு வழிபடலாம். வீட்டில் யாராச்சும் உடல்நலக் குறைபாடு வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கா, அவங்க வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக கடன் சீக்கிரம் அடையும். வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு 6 வாரம் அல்லது 9 வாரம் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றினால், அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் ஏற்றினால் நம் கேட்ட வரத்தை கண்டிப்பாக முருகன் நமக்கு கொடுப்பார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா புகழும் முருகன் ஒருவனுக்கே. நன்றி.